அனைவருக்கும் வணக்கம். உங்களை வரவேற்பது அரசு மேல்நிலைப்பள்ளி பனையம்பள்ளி. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பகுபத உறுப்பிலக்கணம். பொதுவாக இலக்கணம்னாவே எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும், தயங்குவாங்க. ஆனால் இது வந்து இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. 10ஆம் வகுப்பில் 2 மார்க்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு வினா. பகுபத உறுப்பிலக்கணம். பதம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். பதம்னா சொல். சொல் இதுக்கு வந்து என்னென்ன சொல் அப்படிங்கிறதுக்கு பதம், மொழி, கிளவி அப்படின்னு வேறு வேறு பேர்கள் வந்து இருக்கு. இப்போ பதம் அப்படின்னா சொல், மொழி, கிளவி. அப்போ பகுபதம். அப்போ பதத்தில் வந்து 2 வகை இருக்கு. ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். பதத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். பகுபதம், பகாபதம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். பகுபதம், பகாபதம். இப்போ இந்த பகுபதம் அப்படின்னா ஒரு வார்த்தையை பிரிச்சா பொருள் தரக்கூடிய வகையில் அமைந்தால் அது பகுபதம். இதே பகாபதம் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து பிரிக்க முடியாது, அப்படி பிரிச்சாலும் அது வந்து பொருள் தராது அப்படின்னா அது வந்து பகாபதம். உதாரணத்துக்கு பாருங்க, பகுபதம் அப்படின்னா நடந்தான். நடந்தான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். நட பிரிக்கலாம். நட கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படி பிரிக்கலாம். இதை வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லலாம். இதே பகாபதம் இப்போ வந்து மரம், கல் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பகுபதத்துக்கு உறுப்புகள் இருக்கு. பகுபதத்துக்கு உறுப்புகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 உறுப்புகள் சொல்லுவாங்க. பகுபதத்தில் மொத்தமாக 6 உறுப்புகள் இருக்கு. பகுதி, இடைநிலை, விகுதி, பகுதி, இடைநிலை, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். விகாரம் ஏன் வந்து நான் இப்படி மாற்றி எழுதுனேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது ஒரு வார்த்தையில் முதல்ல வர்றது பகுதி, கடைசியாக வர்றது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றது சாரியை. அதனால் நான் வந்து இதை மாதிரி பிரித்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். அப்போ பகுபதத்தினுடைய உறுப்புகள் மொத்தமாக 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் அப்படின்னு பகுபதத்தினுடைய உறுப்புகள் மொத்தமாக 6. இப்போ நம்ம வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதை வந்து பிரித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வரக்கூடிய உறுப்பு பகுதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பகுதி அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வரும். அது வந்து ஒரு ஏவலா வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதுக்கு வந்து என்ன, நடிகன் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. நடிகன் அப்படிங்கிற வார்த்தையில இதுல பகுதி என்ன அப்படின்னா நடி அப்படிங்கிறது தான் பகுதி. நடி அப்படிங்கிறது பகுதி. இது வந்து ஒரு ஏவல், கட்டளை ஏற்ற மாதிரி வரும். அதுதான் பகுதி. விகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லினுடைய
கடைசியில வரும். விகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லினுடைய கடைசியில வரும். அது வந்து எப்படி வரும் அப்படின்னா சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடியது விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து கடைநிலை. கடைநிலை விகுதிக்கு இன்னொரு பேர் என்னன்னா கடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். விகுதியில வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலரின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலரின்பால் அப்படின்ற விகுதிகள் வந்து நிறைய நமக்கு வருது. அதுல அன் ஆண், அன் ஆண், அன் ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அல் ஆள். அல் ஆள். அல் ஆள் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது அர் ஆர். அர் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. து ரு. து ரு அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. நான் வந்ததுன்னா பலவின்பால் வினைமுற்று விகுதி. நான் வந்து பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது ஆ வந்ததுன்னா ஆ உ. ஆ உ இந்த ரெண்டும் வந்ததுன்னா பெயரெச்ச விகுதி. பெயரெச்ச விகுதி. ஆ உம் வந்து பெயரெச்ச விகுதி. அடுத்தது உ இ. உ இ. உ இ அப்படின்னு வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதி. வினையெச்ச விகுதி. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு விகுதியில. இதுல வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து இந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், பெயரெச்ச விகுதி, வினையெச்ச விகுதி. இதுல ஆ வந்ததுன்னா பெயரெச்சம், ஊ வந்ததுன்னா வினையெச்சம். அந்த அந்த எழுத்து வந்து வார்த்தைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இடைநிலை. இடைநிலை அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. இடைநிலை அதாவது காலம் வந்து 3 காலம் இருக்கு இல்லையா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதே மாதிரி இடைநிலையில வந்து இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அப்படின்னு 3 இருக்கு. அதுல இறந்த காலம் அடுத்தது நிகழ்காலம். எதிர்கால இடைநிலை அப்படின்னு 3 இடைநிலை இருக்கு. இத்து, இட்டு, இத்து, இட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை. அடுத்தது கிரு, கின்று, கிரு, கின்று, கிரு, கின்று இதெல்லாம் வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை. அடுத்தது இப்பு, இவ்வு, இப்பு, இவ்வு வந்துச்சுன்னா எதிர்கால இடைநிலை. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ உதாரணத்துக்கு உண்கிறான், உண்கிறான். இப்போ நிகழ்காலத்து பார்த்தீங்கன்னா கிரு அப்படின்னு என்னன்னா உண்கிறான் அப்படிங்கிறதுல கிரு, உன் கிரு ஆண் அப்படின்னு வரும். அதே வந்து உண்கின்றான் அப்படிங்கும்போது உண்கின்று ஆண் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அப்போ அது வந்து என்ன நிகழ்கால இடைநிலை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இறந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா கிளர், கிளர் கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, கிளர்ந்த அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமா எழுதும்போது என்ன பண்ணணும்னா இப்போ கிளர், கிளர்ந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் கிளர், கிளர் அப்படின்னா பகுதி. கிளர் எப்பவுமே முதல்ல வர்றது ஒரு வார்த்தையில முதல்ல வர்றது பகுதி, முதல்ல வர்றது பகுதி. அடுத்ததா இத்து, இத்து இந்து, இத்து இந்து அப்படின்னு சொன்னீங்களா? ரெண்டாவது வர்றது வந்து சந்தி. இத்து அப்படிங்கிறது சந்தி, இத்து சந்தி. அந்த இத்து அப்படிங்கிறது இந்து ஆகுது இல்லையா? அதுதான் விகாரம். இத்து இந்தானது, இந்தானது விகாரம், இந்தானது விகாரம். விகாரம் அப்படின்னா என்னன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது பேரு விகாரம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறினா அதுக்கு பேரு விகாரம். அப்ப இத்து அப்படிங்கிற எழுத்து இந்த அப்படிங்கிற எழுத்தா மாறுறதுக்கு பேரு விகாரம். அடுத்தது இத்து. இங்க இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இத்துனா
இறந்த கால இடைநிலை. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ கிளர்ந்த அப்படின்னா ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அது வந்து என்ன இறந்த காலம், இறந்த கால இடைநிலை. அடுத்தது ஆ. ஆ அப்படின்னா என்னது விகுதி. என்ன விகுதி? கிளர்ந்த. ஆ அப்படிங்கிற வார்த்தை எழுத்து வந்தா அது வந்து வினை பெயரச்ச விகுதி. ஆங்கிறது பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதி. இதுதான். இப்படி வந்து நம்ம எளிமையா பிரிச்சு எழுதிடலாம். கிளர்ந்த, கிளர் கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இது வந்து மிக எளிமையான முறையில நம்ம கத்துக்கலாம். இதுல வந்து 2 மதிப்பெண் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பகுதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த தலைப்புல வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.